கோவை சுண்டக்காமுத்தூர் பகுதியில் 24 மனை தெலுங்கு செட்டியார் சொப்பியர் வகுப்பினர் குலதெய்வ திருக்கோவிலான கன்னிமாரம்மன் கோவிலில் ஆடி 18 சிறப்பு பூஜைகள் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை சுண்டக்காமுத்தூர் பகுதியில் கன்னிமாரம்மன் கோவில் அமைந்துள்ளது. பழமை வாய்ந்த இந்த திருக்கோவில் 24 மனை தெலுங்கு செட்டியார் சொப்பியர் வகுப்பினர் குலதெய்வ திருக்கோவிலாக அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலில் 2023ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் இத்திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்யும் இச்சமூக மக்கள் ஆண்டுதோறும் ஆடி 18ஆம் தேதியில் மட்டும் சிறப்பு வழிபாடு அபிஷேகங்கள் நடத்தி சிறப்பு விசேஷ பூஜைகள் செய்வது வழக்கம். இந்த நிலையில் இன்று ஆடி 18ஐ முன்னிட்டு காலையில் கணபதி ஹோமத்துடன் துவங்கிய சிறப்பு வழிபாடுகள் யாக வேள்விகள் நடத்தி ஓதுவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓதி அம்மனுக்கு பால் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதங்களும் அன்னதானமும் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த சிறப்பு பூஜை வழிபாட்டு நிகழ்ச்சியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். இத்திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை திருக்கோவில் தலைவர் அமிர்தலிங்கம், செயலாளர் பாலு, பொருளாளர் பிரகாஷ், துணை செயலாளர் கண்ணையன், துணை பொருளாளர் மகேந்திரபாபு, கௌரவ ஆலோசகர் தாமோதரன் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். இது கோவை மாவட்டம் சுண்டக்காமுத்தூர் அருள்மிகு கன்னிமாரம்மன் திருக்கோவிலில் இன்றைய தினம் ஆடி 18 விழா நமது 24 மனை தெலுங்கு செட்டியார் சொப்பியர் குலத்தின் சார்பாக அதிகாலை கணபதி ஹோமத்துடன் துவங்கி தீர்த்த குடங்களும் எடுத்து வந்து அதன் பிறகு அலங்கார பூஜையும் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் காமாட்சியம்மன் கோவில் திருமண மண்டபத்தில் அன்னதான பெருவிழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கோயிலுடைய வரலாறாக ஏறக்குறை 300 ஆண்டுகளுக்கும் பழமையான கோயில். இந்த கோயிலை கட்டி சுமார் 3 கும்பாபிஷேகங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் எங்களது குலத்தைச் சேர்ந்த செட்டியார் குலத்தைச் சேர்ந்த அனைவரும் இதை வழிநடத்தி கொண்டு வருகிறோம். கடைசியாக 2023 இந்த கோயிலின் கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்த விழாவில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்து கொடுத்தார்கள். அதன் தொடர்ச்சியாக வருடம் ஆடிப்பெருக்கு விழாவானது இந்த எங்கள் கன்னிமாரம்மன் திருக்கோவில் செட்டியார் குலத்தின் சார்பாக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முன்னோர்கள் எங்களுக்கு வழிகாட்டுதலின்படி இந்த ஆடிப்பெருக்கு விழாவை நாங்கள் இதை வழிநடத்தி வருகிறோம். இதனுடைய தலைவராக எங்களது அண்ணன் அமிர்தலிங்கம் அவர்களும் துணை செயலாளராக பாலசுப்ரமணியம் அவர்கள் நாங்கள் துணை செயலாளராகவும் நமது கோயில் நிர்வாக அனைவருமே சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வருகிறோம். வருடம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.